நமக்கு கீழே 4 விகிதங்கள் கொடுத்துட்டு மிகப்பெரியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துருந்தா அதுக்கு டிவைடுன்னு அர்த்தம். அப்போ 4/5. ஸோ இதை வந்து 8/15 எழுதிக்கிறேன். இதை வந்து 3/10ன்னு எழுதிக்கிறேன். இதை வந்து 1/2ன்னு எழுதிக்கிறேன். இப்போது இந்த 5க்கும், அதாவது இந்த கீழே இருக்க டேமுக்கும் மேலே இருக்க டேமுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னு பாருங்களேன். 1 தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதுக்கு வந்து 7, இதுக்கும் 7, இதுக்கும் 1. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்லேயே எது சின்னதோ அதுதான் மிகப்பெரிய பின்னமாக இருக்கும். அப்போ சின்னது எது? இந்த முதல் இதுவும் இந்த கடைசி இதுவும் தான். அப்போ மற்ற ரெண்டுத்தை நம்ம என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணி விட்டுறலாம். ஸோ நான் இதை மட்டும் எழுதிக்கிறேன். இந்த 4 உள்ளே போட்டுடலாம், 5 வெளியில் போடுவோம். 0 பாயிண்ட் வச்சா இங்கே ஒரு 0 சேரும். அப்போ 8ஆல் பிறகு எனக்கு 40ன்னு வரும். அப்போ இந்த 4/5ஓட வேல்யூ என்ன? 0.8. அதே மாதிரி இந்த 1/2க்கு கண்டுபிடிச்சா எனக்கு 0.5ன்னு வரும். ஸோ இது ரெண்டில் எது பெருசு? 0.8 தான். நேராக இருக்கிறது 4:5. ஸோ